அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. நம்ம சொட்டு நீர் பாசன முறையில் வந்து கத்திரி செடிகள் நடவு பண்ணியிருக்க நண்பர்களே. நம்ம நடவு பண்ணியிருக்கிறது வந்து உஜாலா ரக நாட்டு ரக கத்திரிக்காய். அதே போல் வந்து ஒரு 10-15 செடிகள் வந்து குண்டு வரி கத்திரிக்காய் நடவு பண்ணியிருக்கோம். நம்ம நடவு பண்ணியிருக்கிறது வந்து சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்தி மல்சிங் சீட்டை பயன்படுத்தி நடவு பண்ணியிருக்கோம். ஒரு ரோவுக்கும் இன்னொரு ரோவுக்குமான இடைவெளி வந்து 5 அடிகளும், ஒரு செடிகளுக்கும் இன்னொரு செடிகளுக்குமான இடைவெளி வந்து 2 அடிக்கும் ஒரு செடிகள் நடவு பண்ணியிருக்கின்றதான் ஒரு உண்மையான விஷயம் நண்பர்களே. அதே போல் நீங்கள் இந்த 2 ரக கத்திரிக்காய்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உஜாலா ரகத்தில் கத்திரி செடிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொத்தான காய்கள் காய்ச்சிருக்குன்றதான் ஒரு உண்மையான விஷயம் நண்பர்களே. இதில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வரி கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் 1-2 காய்களுக்கு மேலே வர்றதே கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே ஒரு கணுக்களில் ஒரே ஒரு காய்கள் மட்டும்தான் கொடுத்துருக்குன்றதான் ஒரு உண்மையான விஷயம் நண்பர்களே. எல்லா இடத்துலையுமே ஒரே ஒரு பிஞ்சுகள் மட்டும்தான் வச்சுருக்கு. இதுக்கும் அதுக்குமான வித்தியாசம் என்னன்னாக்கா, இது 100 கிராமில் ஒரு காய்கள் காய்க்கும், அது வந்து 100 கிராமுக்கு 4 காய்கள் காய்க்குன்றது தான் ஒரு உண்மையான விஷயம். நம்ம விளைச்சலை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். விலை வந்து இந்த உஜாலா ரக கத்திரிக்காய் வந்து நமக்கு 20 ரூபா போச்சுன்னா, இந்த காய்கள்லாம் வந்து நமக்கு 10 ரூபா அளவுக்கு போகும். நம்ம விவசாயத்தில் ஜெயிக்கணும்னா அதிகமான விலை போகக்கூடிய காய்கறிகளை விளைவிச்சாக்கா நம்மளுடைய விவசாயம் வந்து எளிமையான முறையில் வெற்றி அடைன்றது என்னுடைய கருத்து. அதை பற்றின கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். விவசாயம் படிக்கணும் நம்ம சேனலுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்கள்.